ரிட்டர்ன் அந்தமானுக்கு வரதுக்குள்ள வெயிட் டபுள் மடங்கா ஏறிட்டு தான் வர போறேன் போல. லீவ் வந்ததுக்கு அப்புறமா அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் சரி, இங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, சாப்பாடு ஒரு கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்கு. அன்னைக்கு எங்க நாத்தனார் வீட்டு சைடு குலசாமி கோயில்ல சாமி கும்பிடுறாங்கன்னு சொல்லி விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்களா, அங்கதான் ரெடி ஆயிட்டு போயிருந்தோம். இது என்ன மாதிரினா ஆடி மாசம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சாமி கும்பிடுற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொதுவா சமையல் பண்ணி அங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் பண்றாங்க போல. பாக்குறதுக்கும் நல்லா இருந்தது, கேட்கறதுக்கும் புதுசா இருந்தது. நான் பார்த்து வளர்ந்த திருவிழாலாம் மதுரை சித்திர திருவிழாவும் அழகர் கோயில் தேரோட்டம் ஆடி மாசம் நடக்குமே அந்த திருவிழாவும் தான். இதெல்லாம் எனக்கு புது அனுபவமா இருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணிருந்தாங்கன்னா ஆம்பூர் ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் ஆனியன் ரைத்தா இதெல்லாம் தான் ரெடி பண்ணிருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய வாழை இலையில பிரியாணியை கொட்டி வச்சுட்டாங்க. அதை சாப்பிடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பிரியாணி உண்ட மயக்கத்துல வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு இருந்தா அடுத்து ஒரு ரிலேஷன் வீட்ல இருந்து கால் பண்ணி எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுறதுக்குன்னு கூப்பிட்டாங்க. என்னது மீண்டும் மீண்டுமா அங்க போனா மட்டன் பிரியாணி. வேணா போதும் விட்டுருங்கன்னு சொன்னாலும் விடுற மாதிரி கிடையாது. சாப்பிட வச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா மலைப்பாம்பு மாதிரி நெளிய முடியாம கடந்த சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சா லெமன் ஜூஸோட முடிச்சாச்சு.